வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி மக்களே, நன்றி. வாழ்க நண்பர்களே, வணக்கம். அதாவதுங்க, மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கவங்களும் சரி, உழவர் சந்தையை கடை வச்சுருக்கவங்களும் சரி, மக்கள் எல்லாமே என்ற சாதகம் பார்க்க வர்றாங்க. அனைத்து மக்களும் ஆட்டோ ஸ்டாண்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வர்றாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாக ஒரு மார்க்கெட்டு தொழில் பண்ணுறவங்க, ஒரு மளிகை கடை வச்சுக்கிறவங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்க சாதத்தை கொண்டாந்து கொடுத்து, அதாவதுங்கய்யா, நாங்கள் லோன் போட்டு கொஞ்சம் பண்ணலாமா, கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறோம் அப்படி சொல்லி அவங்களே சொல்லிட்டு இப்போ கொடுக்குறாங்க சாதத்தை. அப்போ அவங்க சாதத்துக்கு கொடுக்கும்போது எப்படின்னா 6க்கும் 12 கூடிய திசை ஓடுது. அப்போ கடன் வாங்கி லாக் ஆகணும், மன வருத்தம் பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. இவங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் சாதகம் பார்க்குறாங்க அப்படின்னு சாதகத்தில் வரும் கணக்கெடுத்தா. அப்போ கணக்கெடுத்து வரும்போது அவங்க என்னங்கிறாங்க, இன்னும் சொல்லுவாங்க, லோன் வாங்கலாமா, லோன் வாங்கினா நாங்கள் சமாளிச்சுக்குவோமா, கட்டிடுவோமா அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த புத்தி ஒரு வருஷம் அளவில், 1 வருஷம் 2 மாதம் அளவிலே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம், முதல்ல போட்டு ஒன்றும் பண்ண முடியல, இருக்கிறத ரன் பண்ண தெரியல, கடன் வாங்கலாமா வேணாமா, பயம் அவங்களுக்கு. மறுபடியும் கடனை வாங்கி போட்டு லாக் ஆகிட்டா, ஏற்கனவே கடனை வாங்கி போட்டு ரொம்ப இதில் இருக்குது. ஏன்னா அந்த தொழிலை விட்டுட்டு அவங்க போக முடியாது, வேறு தொழில் திடீர்னு போய் மாற்ற முடியாது. ஏன் பாருங்கள், இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் அது விதிச்சிருச்சு, இவங்க இந்த தொழில் பண்ணணும், கடனாளி ஆகணும், உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அந்த சாதகம் அனுஷ்டிட்டு வந்துட்டாங்க. அப்போ என்கிட்ட சாதகம் பாருங்கள், நேரம் அவங்க நேரம். அப்போ நான் சாதகம் பார்க்குறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் நேரம் பாருங்களேன். அப்போ நாங்கள் கொஞ்சம் இந்த தொழிலை விரிவு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ அவங்க லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கணும், இல்லைன்னா அவர் மனைவி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கணும், இல்லை இப்போ பசங்க பிள்ளைங்க லக்கணத்துக்கு 10ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்க நேம போரில் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. அவங்க நேம போட்டுக்கலாம். ஒரு ஆர்சி ரெடி பண்ணி, இப்போ அவங்க மளிகை கடை வச்சுக்கிறாங்க, ஒரு தொழில் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 10ஆம் இடம்னா அவங்களுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி இன்னார் பேரில் தொழில் அப்படிங்கிற மாதிரி பண்ணி, அதுக்கு ஒரு முறையாக பண்ணி ஒரு பிரேம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த தொழில் அவங்க மூலம் மூவ்மெண்ட் ஆயிரும். இப்போ கணவர் பேரில் இருக்க ஆர்சி சம்மந்தப்பட்டது ஒரு மளிகை கடை அப்படின்னா, அப்போ கணவர் பேரில் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் மனைவி பேரில் பார்க்கணும், இல்லை பசங்க பேரில் பார்க்கணும், இல்லை பிள்ளைங்க பேரில் பார்த்து அந்த ஆர்சியை எப்படி மூவ்மெண்ட் பண்ணணும் பண்ணிவிட்டு, அந்த போர்டு நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டு நேமை கரெக்டாக அவங்க நேமு, அவங்க சாதகத்தில் எத்தனை கூட திசை புத்தி ஓடுது, இதை சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான்னு அந்த 4 பேர் சாதகம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு. ஏன்னா இப்போ ஏற்கனவே தொழில் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த தொழில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போட்ட காசெல்லாம் முதல் போயிடுச்சு, அதில் ஒன்றுமே பண்ண முடியல சுச்சுவேஷனில் அவங்க இருக்கும்போது கேட்குறாங்க. அப்போ அவரோட சாதத்தில் சரி இருக்குமா, மனைவியோட சாதத்தில் சரி இருக்குமா, பசங்க பிள்ளைங்க சாதத்தில் யாரோட சாதகம் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அந்த 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 சாதகத்தை நாளையும் பார்த்து, அந்த 10ஆம் இடம் யாருக்கு நல்லா இருக்குது, 10 கூடம் எங்கே போயிருக்காரு, இந்த தொழில் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத மூவ்மெண்ட் எடுத்து, அதே நேரத்துக்கு அவங்களுடைய பேர் நட்சத்திரப்படி பேரா என்னம்மா, இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது, 10ஆம் இடத்துக்கு அவரு அந்த பொண்ணோட பையனோட சாதத்தில் 10ஆம் இடம் சப்போர்ட் பண்ணதா நல்லா இருக்கா, மெயினாக அதை ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே அதனுடைய நேமு போடுறோம். இப்போ இன்னார் பேர்னு சொல்லி இன்னார் மளிகை கடை அந்த மாதிரி கடைன்னு சொல்லி பேர் நேம் போடும்போது, அப்போ அந்த நேமில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, இந்த பையனுக்கு என்ன திசை புத்தி ஓடுது, இந்த பையன் பேரில் கடை வைக்கலாமா, அந்த நேமில் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்பரை எக்ஸ்டெண்ட் கூட்டி இந்த ஆர்சியில் ரெடி பண்ணி அந்த பையன் பேரில், அந்த பையன் கடைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, அவர் பேரில் போடும். அப்போ அம்மா அப்பா அவங்க வியாபாரம் பார்க்குறாங்கன்னா அவங்க சம்பளத்துக்கு இருக்கிற மாதிரி, கூலி வேலை செய்கிற மாதிரி அப்படி தான் சொல்லணும். என் கடை இல்லைங்க, அப்பா அவர் வேறவங்க போட்டிருக்காங்க, நாங்கள் வேலை செய்கிறோம், இப்படியே தான் பேசணும். நான் ஓனரு, நான் தான் அப்படின்னு சொல்லி கல்லால் உட்காந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த இது பெருமை பேசக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த தொழில் மறுபடியும், ஏன்னா ஒரு தொழில் ரன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க, இன்னும் மறுபடியும் லோன் வாங்கி போட்டு நம்ம ரன் பண்ண முடியுமா முடியாதாங்கிற சாதகத்தில் பசங்க பிள்ளைங்க சாதத்தை பார்த்து, ஹஸ்பண்ட் மனைவி சாதத்தை பார்த்துட்டு இதில் எது ரன் ஆகும், இந்த தொழில் அப்படியே மறுபடியும் மூவ்மெண்ட் பண்ண முடியுமா, பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணி, அந்த யார் பேரில் 10ஆம் இடம் நல்லா இருக்குது, 10 கூடிய தொழில் பண்ண முடியுமா அப்படின்னா அது அவங்க பேர்லேயே போரில் 2 நேம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, அந்த அவங்களுக்கு என்ன திசை புத்தி ஓடுதோ 10ஆம் இடம் என்னமா இருக்கோ அதை ரெடி பண்ணி போர்டில் போட்டு நீங்கள் ஆர்சி ரெடி பண்ணி கடையில் வச்சுட்டு, ஆனால் இந்த கணவராகட்டும் பசங்க பிள்ளைகளாவது வியாபாரத்தில் போய் நின்னீங்கன்னா, ஆனால் எங்கள் கடை இல்லைங்க, ஏதோ ஒருத்தர் தெரிஞ்சவர் எல்லாம் முதல்ல போட்டுக்கார, நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்கள் கடை இல்லை அப்படி தான் சொல்லணும் ஒழிஞ்சு ஏன் கடை அப்படின்னு சொல்லி கல்லால் உட்காந்துக்கிட்டோ மற்றபடியாக ஏதோ ஒன்று நம்ம ரொம்ப பெருமை பேசணும்னு வச்சுங்க, கண்டிப்பாக சிரமத்தில் கொண்டாந்து விட்டுரும். இதை மெயின் இப்போ சில பேர் சாதகம் பார்க்க வர்றாங்க, தொழில் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பொதுவாக சில பேர் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, நான் என்ன பண்ணுறதுன்னே சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க சாதத்தை ஆராய்ஞ்சு பார்த்து,
என்ன திசை புத்தி ஓடுது, சப்போர்ட் பண்ணுமா, பண்ணாதா, இதை பண்ண வைக்கணும், அதுக்கு என்ன வழியோ அதைத்தானே ரன் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இதை விட்டால் வேறு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, கூலி வேலைக்கு என்னால் போக முடியாதுங்க, இதை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கள், அப்படி தானே சொல்கிறாங்க அவங்க. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வரக்கூடிய வாடிக்கையாளரை ஜெயிக்க வைக்கணும். வாழ்க வளமுடன்.